வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று முக்கியமாக தாயகத்தில் பேசப்படுற விஷயம் கிவுலோயா திட்டம். இது தொடர்பில் அண்மையில ஒரு பெரும் போராட்டமும் நடந்தது. போராட்டம் மற்றும் இந்த கிவுலோயா திட்டம் பற்றி அறிந்து கொள்வதற்காக நாங்கள் இப்போராட்டத்தில் முன்னணி வகித்த சமத்துவ கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம் சந்திரகுமார் அவர்களோடு தொடர்பு கொள்கிறோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சந்திரகுமார். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் ஜெயவாளன். இப்ப என்னென்ன ஒரு காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள் இருந்த பொழுது அவருடைய அரசியல் கருத்து, சுமந்திரனுடைய அரசியல் நிலைப்பாடு எல்லாம் ஓரளவு முற்போக்கு தன்மை வாய்ந்ததாக இருந்ததாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனா நீங்கள் இருவரும் கூட இன்றைக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் தமிழ் நேஷனலிசத்துக்குள்ள விழுகிறீங்களோ என்று பலர் அந்த கேள்வி எழுப்பினோம். இப்ப இந்த விஷயங்களை கையில் எடுக்கிறது எக்ஸ்ட்ரீமாக நாங்கள் நான் ஜாதவாதி. எக்ஸ்ட்ரீமாக கனவுலகில் தமிழ் மக்களுக்கு பேசி அரசியல் செய்வதை நான் எதிர்த்திருக்கின்றேன். அது தவறுன்றதை சுட்டிக்காட்டியும் வந்திருக்கின்றேன். தமிழ் மக்களை அந்த எக்ஸ்ட்ரீம் கனவுலகத்துக்கு கொண்டு போய் நம்பிக்கை கொடுக்கவும் இல்லை. தமிழ் மக்களின் அடிப்படை நாங்கள் அந்த நேரம் யதார்த்தமாக தமிழ் மக்களின் இருப்பு, அவர்களின் தமிழ் தேசியம் என்றது தமிழ் மக்களின் இருப்பை உறுதி செய்வதுதான். அதில் நாங்கள் அபிவிருத்தி, அதற்கூடாக தமிழ் மக்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் தங்களது சொந்த நிலத்திலே கௌரவமாகவும் சுயாதீனமாகவும் வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதுதான் ஒரு இனத்தின் இருப்பு. அதுதான் தேசியம். இங்கே கனவேருக்கு தேசியம், தமிழ் தேசியம் என்றால் என்ன வியாக்கியானம் சொல்ல தெரியாது. அவைகளுக்கு என்னென்று திருப்பி கேட்டாலே அவைகளுக்கு சொல்ல தெரியாத ஒரு தேசியத்தை அவர்கள் வச்சுதான் தமிழ் மக்களை இவ்வளவு நெருக்கடிக்குள்ள கொண்டு போய் விட்டவர். நான் அப்படி இல்லை. மக்கள் வந்து தங்களது சொந்த இடத்துல நிம்மதியாக வாழ, எல்லா அடிப்படை தேவைகளையும் பெற்று வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் யுத்தத்துக்கு பிற்பட்ட காலத்தில் கடுமையாக அதுக்காக உழைச்சி வருகிறோம். உண்டைவரையும் அந்த உழைப்பில் நாங்களும் அதே கருத்தில் இருக்கிறோம். நாங்கள் எக்ஸ்ட்ரீமாக நோக்கி தமிழ் மக்களை கொண்டு போக விரும்ப இல்லை. சிலர் இருக்கிறார் எக்ஸ்ட்ரீம், அவர்களுக்கு பின்னணிகள் வந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சிலர் அவர்களை ஊற்றி வளர்க்கிறார்கள். எக்ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸை செய்து இங்கே ஒரு குழப்ப நிலைமை ஏற்படுத்தி அதற்கூடாக அவர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கான எதிர்காலத்துக்கான ஒரு அத்திவாரமாக இங்கே குழப்பங்களை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். அது மிகவும் ஆபத்தானது என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. இங்கே வந்து யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த யதார்த்தம் என்றது இப்போ கடந்த 16-15 மாதங்களுக்கு முன்பு நிதர்சனமாக வழிகாட்டப்பட்டிருக்கு. இந்த என்பிபி என்ற எழுச்சி முந்தைய என்பிபி அல்லது ஜேவிபி மணிச்சின்னத்தில் கேட்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்ச 500 ஓட்டுக்கு மேலே எடுக்காத ஜேவிபி இல்லை யாழ்ப்பாணம் கிளர்ச்சி தேர்தல் மாவட்டத்தில் 81,000 வாக்குகள் எடுத்து 3 பாராளுமன்ற உறுப்பினரையும் ஒரு தேசிய பட்டியல் எம்பியையும் உருவாக்கியிருக்கு. அது மாதிரி வன்னியிலையும் அப்படித்தான், கிழக்கு மாநிலத்திலையும் அப்படித்தான். தமிழர்களின் பிரதிநிதித்துவத்துக்கு 2வது பெரும்பான்மை கட்சி வடக்குல ஈக்குவலான பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்றத்தில் வச்சிருக்கு வடகிழக்குல தமிழரசு கட்சிக்கும் என்பிபியும். அப்ப இதுகள் வந்து இப்போ என்பிபி தமிழ் மக்களுக்கு இனிப்பு வார்த்தைகளும் அல்ல, தமிழ் மக்கள் இந்த சட்டிகை இருந்து விழுந்து நெருப்புக விழுந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி விடக்கூடாது. இரண்டால் அவர்களின் ஜேவிபியின் உண்மையான முகம் என்பது இங்கே வாக்களித்த மக்கள் பல பேருக்கு தெரியும், எதிர்காலத்தில் தெரியும். ஆனால் நாங்கள் ஜேவிபியின் காலத்தில் இருந்து நாங்கள் இந்த தமிழ் அரசியல்லையும் போராட்டத்திலையும் இருந்தபடியே ஜேவிபியின் முகம் உங்களுக்கு தெரியும். அது ஜேவிபியில் சில நல்ல சக்திகள் இருக்கலாம், தமிழ் மக்களுக்கு கர்சனை கொண்டவர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் அல்ல அங்கே இந்த அரசாங்கத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் உண்மை முகங்கள் எங்களுக்கு தெரியும். ஆகவே தமிழ் தலைமைகள் வந்த எந்த சிங்கள தரப்போடையும் ஒரு நல்லுறவை வச்சு மாற்றத்தை ஏற்படுத்தியல தானே அவர்கள் அடக்கிறார்கள் என்று சொல்றோம். அவர்கள் குடியேற்றத்தை செய்கிறார்கள் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய அதுல எந்த மாற்றத்தையும் செய்வதற்கான அந்த அரசியல் சாணக்கியம் தமிழ் தலைமைகள்கிட்ட இல்லாமல் தானே இருந்திருக்கு. அது என்னென்றால் இந்த எதிர்நிலை அரசியல் செய்வது என்பது தமிழர்களுக்கு இலங்கை சுதந்திரமாக்கு பிறகு பழகி போன ஒரு விஷயம். இப்ப அதுக்குள்ள நீங்களும் விழுந்துட்டீங்களா? இல்லை, நாங்கள் எதிர்நிலை அரசியல் செய்யல. நாங்கள் கட்டி பாதுகாக்க பார்க்கிறோம். இனத்தின் இருப்பை கட்டி பாதுகாக்கிறதா எங்களோட நோக்கமே தவிர இதுல உணர்வூட்டி ரத்தத்தை சூடாக்கி அதுல குளிர்காயும் அரசியலை நான் எதிர்க்கின்றேன். என்னால் அப்படி இந்த சூடாக்கவும் முடியாது, அப்படி பேசவும் தெரியாது. அந்த அரசியல் இன்றைக்கு செத்து போயிட்டு அது நீங்க எதுவும் செய்யல. அவங்க செய்த 1-2 பேர் இப்போ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கணும், சொந்த கட்சியாலேயே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கணும். அந்த
இந்த ரத்தத்தை சூடாக்கி வாக்களித்து பிளத்து கத்தி பேசி வாக்கெடுக்கும் அரசியல் என்றது தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்டு, மற்றது இன்றைய இளம் தலைமுறை, குறிப்பாக இன்றைக்கு 30 வயசு குறைஞ்சாக்கள் எல்லாம் இந்த யுத்த பாதிப்புக்கு வெளியால் இருந்தார்கள். அவர்கள் எதிர்காலம் பற்றி சிந்திக்கிறதுக்கும் அந்த பழைய இப்போ உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் சிந்திக்கிறவர்கள் நிறைய வேறுபாடுகள். நிச்சயமா அவர்கள்தான் இந்த தமிழ் அரசியலை ஒரு மாற்றத்துக்கூடாக கொண்டு வர போறார்கள் என்று நான் நம்புகிறேன். அவர்களுக்குரிய எதிர்காலத்தை பற்றி தான் தமிழ் அரசியல் சிந்திக்கணுமே தவிர, இந்த வரலாறுகளை கதைச்சு சிலர் விடுதலை புலிகள் தலைவர், விடுதலை புலிகளின் சாகசங்களை சொல்லி அரசியல் செய்யும், அல்லது இறந்த மாவீரர்களின் கல்லறைகளில் இருந்து அரசியல் செய்யும் அரசியல் எல்லாம் இனிமேல் அது சாத்தியம் இல்லை. அந்த அரசியல் வெல்லாது. அது ஏமாற்று அரசியல் என்றதை தமிழ் மக்கள் இப்போ நல்லா புரிஞ்சு கொண்டிருக்கார். அது ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றத்துக்கான அரசியலை பற்றித்தான் நாங்கள் யோசிக்கிறோமே தவிர, அது ஒரு ஒருங்கிணைவும் அந்த வெறும் கோஷங்கள் ஒருங்கிணைஞ்சு நிற்கிறது அல்ல. தன்மை ரீதியான மாற்றமும் தமிழ் கட்சிகளுக்குள்ளே ஏற்படணும். யதார்த்த ரீதியான மாற்றத்துக்கு கொண்டு வரணும். யதார்த்தத்தை பற்றி கழிச்சால், மாற்றத்தை பற்றி கழிச்சால் சில பேர் சொல்லினோம் துரோகிகள் உண்டு. இப்ப இங்க துரோகிகள் தியாகிகள் பட்டம் சொல்றதுக்கு ஒருத்தருக்கும் அருகதை இல்லை. துரோகிகள் எடுக்கிறது இல்லை. இப்ப துரோகிகள் என்று சொல்ற ஆக்களுக்கும் இந்த போராட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தமிழர்களின் விடுதலை போராட்டம், என்ன வழி போராட்டமா இருந்தானே, ஆயுத போராட்டமா இருந்தானே, இந்த துரோகிகள் என்று மற்ற விரணிட்டுவைக்கு போராட்ட காலகட்டத்தில் இங்கே இருக்காதாக்கள் இல்லையென்றா தாங்கள் தங்களோட பிள்ளைகளை அல்லது அர்ஜுனா மாதிரி இருந்திருக்கணும். இந்த யுத்த நெருக்கடி வெளியே இருந்துட்டு இப்ப புதுசா முள்ளிவாய்க்காலை பற்றியும் மக்கள் இழப்பை பற்றியும் மாவீரர்களை பற்றியும் பேசும் அரசியல் என்பது போலித்தனமானது என்பதை இப்ப மக்கள் வடிவ விளங்கி கொண்டுட்டார்கள். ஆகவே இந்த துரோகி தியாகி பட்டங்கள் மற்றவைக்கு சுட்டி காட்டுவது அப்படின்னா என்னை பொறுத்தவரையில நான் திருப்பி முந்தையும் சொல்லியிருக்கேன். அப்படின்னா எல்லாரும் துரோகியா இருக்கணும் அல்லது எல்லாரும் தியாகியா இருக்கணும். இதுல ஒருவர் நல்லவர் மற்றவர் துரோகி என்று சொல்றதுக்கு எந்த அருகதையும் ஒருவருக்கும் இல்லை என்றால் நான் நம்புகின்றேன். என்றால் போராட்டத்துல ஒட்டுமொத்த நாங்களும் ஆயுத போராட்டத்தில் இருந்துதான் ஜனநாயகவாதி அரசியலுக்கு வந்தாங்க. நாங்களும் இந்த மக்களை இந்த நடுவீதிக்கு கொண்டு வந்து விட்டதில் ஒரு பங்காளிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் இறுதி வரையும் இந்த மக்களோட இருக்கணும், இந்த மண்ணோட இருக்கணும், மக்களோட முன்னேற்றத்துக்காக நிற்கணும் என்ற வலியோட தான் நாங்கள் இங்கே அரசியல் செய்கிறோம். அது இங்கே சில பேர் அரசியல் செய்கிறது சொத்து குவிக்கிறதுக்கும் தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கும் செய்கிற மாதிரியான அரசியலை நாங்கள் செய்கிறேன். அந்த அரசியல் வெல்லும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நேர்காணல் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இந்த போராட்டத்தை நீங்க நடத்தினதால இந்த கிபுலோயா திட்டம் நின்று விட போறீங்கன்னு சொன்ன இந்த கிபுலோயா திட்டம் சம்பந்தமாக போராட்டத்துக்கு முதலும் பிறகும் அரசாங்கத்தின் சார்பு பிரதிநிதிகள் வைத்த கருத்துக்கள் மக்களை குழப்புற மாதிரி இருக்குது. ஒன்று அந்த கருத்துக்கள் இந்த திட்டத்தை நாங்கள் நிப்பாட்ட போற இல்லை என்ற ஒரு அர்த்தத்தில தான் இந்த கருத்துக்கள் வைக்கப்படுது. மற்ற அந்த 4000 ஏக்கர் காடுகளை அழிச்சு தமிழ் மக்களுக்கு தான் அந்த காணிகள் கொடுக்க போறான்னு சொல்லி அமைச்சர் சந்திரசேகரன் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா முதலே அந்த திட்டத்தின் ப்ரொஜெக்டை முதல் மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கணும் அப்படி சொல்லி. எனக்கு தெரியும் மகாவலி அபிவிருத்தி திட்டங்களை கூடாக மகாவலி அதிகார சபையிட்ட ஒரு பாலிசி இருக்குது. ஒட்டு மொத்தமான இலங்கை தீவின் சனத்தொகையின் வீதாசார அடிப்படையில் தான் அந்த காணிகளை வழங்குறாங்க. அப்ப இன்றைக்கு தமிழ் மக்களின் வீதாசாரம் 10க்கு குறைவா வந்துட்டு 10, 11, 12 குறைஞ்சிட்டு. சிறுவ முஸ்லீம்கள் பார்த்தா 6, 7, 8க்குள்ளே தான் இருக்கு. குடியேற்றத்தால நடக்கல இல்ல, குடியேற்றத்தால குறைய இல்லை, இயற்கையா சொல்றேன். இயற்கையாக இப்ப தமிழ் மக்களின் இன வீதாசாரம் குறைஞ்சதுக்கு குடியேற்றங்கள் காரணமாக ஆரம்பத்தில் இருந்தாலும் புலம்பெயர்வும் யுத்த பாதிப்பும் தான் யுத்தத்துல கொல்லப்பட்ட அல்லது புலம்பெயர்வு இடம்பெயர்வு. இந்த இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை எப்படி கையாள்றது என்ற விடயத்துல தமிழ் மக்கள் எடுத்த நடவடிக்கைகள் தான் அல்லது தமிழ் தலைமைகள் எடுத்த நடவடிக்கைகள் தான் வீதாசாரம் குறைகிறதுக்கு காரணமாக இருக்கு. இப்ப எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, விளக்கமா சொல்லுங்க. நாங்கள் இந்த இனமுரண்பாட்டை ஆயுத ரீதியாக தீக்கலாம் என்று நினைச்சுத்தான் நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடினாங்க. எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் போகல. அதால நாங்கள் 2 லட்சம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சனத்தொகையில 3/1 பகுதி மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 3/1 பகுதி மக்கள் தெற்குக்கு போய் வாழ்கிறார்கள். அப்ப நாங்கள் எடுத்த முடிவுதான் நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. இல்ல, அதை நான் ஏற்றுக்கொள்றேன்.
அதை மறுப்பதற்கு இல்லை. புலம்பெயர்வும் உள்ளக இடம்பெயர்வும் யுத்த பாதிப்புல இழப்பும் தமிழ் இனத்தின் விருத்தியில, இயற்கையான விருத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இளம் சமுதாயத்தின் இழப்பு தான் இன்னும் பெரிய தாக்கம். உண்மையா புலம்பெயர்வும் இளமாக்கெல்லாம் போனது, இழப்புகளும் இளமாக்கெல்லாம் கூட சேர்த்தது. நிச்சயமாக அது இனத்தின் உற்பத்தியை மிகப்பெரிய பாதிச்சிருக்கு. அதுதான் இன்றைக்கு நான் 10% என்று நான் இந்த இப்ப 12% காய்ச்சொன்றிருக்கு, அடுத்த வருஷத்துல 10% என்ற குடிசன மதிப்பீடு கூடி வரலாம். அப்ப நான் சொன்ன வந்த விஷயம், இந்த மாலி அதிகார சபையின் திட்டத்தில் ஒன்று தேசிய இன விகிதாசார அடிப்படையில் அப்படி பார்க்க இந்த 4000 ஏக்கர்ல 10% நிலங்கள்லாம் தமிழருக்கு கொடுக்கப்படும். மிச்சம் 80% முஸ்லிம்களுக்கும் கொடுத்தால் மிச்சம் 80% நிலங்கள் சிங்கள மக்களுக்கு தான் கொடுக்கப்படும். அப்ப தமிழ் பாரம்பரிய பிரதேசம், இப்ப நான் சொல்றதுக்கு எனக்கு கூட உரிமை இருக்கேன் என்றால், நான் மாணவ பராயத்துல நான் O level எக்ஸாம் எழுதி போட்டு வவுனியால இருந்து டாக்டர் காந்தியத்துல ராஜசுந்தரம் சந்ததியார் போன்ற ஆட்கள் எங்களை அணுகி எங்கள் மாணவர்கள் அமைப்பாக இந்த கொக்கச்சாங்குளம் என்ற ஒரு இடத்துல ஒரு சிங்கள குடியேற்றங்கள் செய்ய போறாங்க. நீங்க நாங்கள் ஒரு 15-20 மாணவர்களும் ஏற்கனவே காந்திய பண்ணைகளிலே மலையகத்திலிருந்து குடியேற்றப்பட்ட மக்களையும் நினைச்சு நாங்கள் ஒரு 30-40 பேருக்கிட்ட போய் அந்த கொக்கச்சாங்குளத்துல தமிழ் மக்களுக்கு குடியேற்றத்துக்குரிய நிலங்களை பயந்தளிக்கிற வேலை திட்டங்களை ஆரம்பிச்ச போது பதவியா கச்சக்கொடி போன்ற மடுக்கந்த போன்ற அங்காள சிங்கள பிரதேசத்திலிருந்து பெருந்தொகையான மக்கள் எங்களை விரட்டி அடிச்சு நாங்கள் தங்கியிருந்த அந்த பாடிகள் எல்லாத்தையும் கொளுத்தி எரிச்சார்கள். இது நான் சொல்றது 81 காலப்பகுதியில். அப்ப அந்த காலப்பகுதியில் இன்றைக்கு அந்த இடம் எல்லாம் தனி சிங்கள பிரதேசம், போவஸ்வேவா, கொக்கச்சாங்குளம் போவஸ்வேவா. அங்க மிகப்பெரிய அபிவிருத்திகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸோட பெருந்தொகை ஜனம் இருக்கு. அது நெடுங்கணியிலிருந்து வடிவச்சகல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு. இது எல்லாம் வவுனியா படாக்கு தமிழ் பிரிவு, ஏஜிஏ டிவிஷன், அந்த டிவிஷனல் செக்ரட்டேரியட் டிவிஷன். ஸோ இப்போ என்னென்றால் இது உண்மையா நீங்கள் ஒட்டுமொத்தமாக இது தமிழர்களின் அரசியல் பலவீனம் தான் இந்த குடியேற்றங்களை இங்கே கொண்டு விட்டது. இல்ல இங்கே அரசியல் பலவீனம். இப்ப நாங்கள் 3 லட்சம் மக்கள் கனடாவில ஸ்காப்ரோல இருக்கிறோம். கிட்டத்தட்ட வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி 4 மாவட்டங்களின் ஒட்டுமொத்த சனத்தொகையின் மொத்தமும் ஸ்காப்ரோல இருக்கிறோம். 4 லட்சம் தமிழர்கள். அங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப இங்க இருந்து போன ஆட்கள் 3 ஒரு பகுதி தமிழர்கள் வெவ்வேறு நாடுகள்ல அந்த நாடுகள்ல பலாத்காரமா போய் குடியிருக்கிறோம் நாங்க, சர்வதேச விதிமுறைகளின் படி. அதான் இது ஒரு உண்மையா தமிழ் மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வாக கருத்துக்களை கொண்டு செல்ல வேண்டிய காலகட்டம். சனத்து இப்ப ஸ்காப்ரோல கனடாவில் ஒரு மாகாணத்துல 4 லட்சம் மக்கள் இங்கே இருந்து புலம்பெயர்ந்த மக்கள். இது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் இங்கே இருந்து அகதிகள் முகாமில் இந்தியாவில் இருக்கிறான், தமிழ்நாட்டில். எனக்கு ஸ்காப்ரோவும் தஞ்சாவூர்ல இருக்கிறார்களும், மதுரையில இருக்கிறார்களும், கடலூர்ல இருக்கிற அகதிகள் முகாமில் இருக்கிறார்களும் திரும்பி இந்த மண்ணை பாதுகாக்கிறேன் இல்லாம சொந்த மண்ணுக்கு திரும்புவார்கள் நம்பிக்கையில போகலாம், இங்கே வசிப்பவர்களாக இருப்பார்கள் நான் நினைக்கிறேன். அப்ப இருப்பவர்களால் இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கு. இது ஒரு ஆபத்தான விஷயம்தான். நாளைக்கு இதே போக்கில போனார். இப்ப என்ன, நீங்கள் இப்ப போன வருஷம் 2024-25 இந்த சில ஐரோப்பிய நாடுகள், கனடா உட்பட ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் கொஞ்சம் விசா, இலங்கை தமிழர்களுக்கு விசா வழங்குவத ஒரு தளர்வு போக்கு கொண்டிருக்க, கிட்டத்தட்ட அரசு உத்தியோகத்திலிருந்து நல்ல தொழில்துறையெல்லாம் செய்தவர்கள் டக்குன ஏராளமான பேர் கனடா, ஐரோப்பிய நாடுகளுக்கு எல்லாம் போய் சேர்ந்துச்சுன்னா ஆஸ்திரேலியா எல்லாரும் தமிழ் தேசிய தீவிர தமிழ் தேசியம் பேசியவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். போய் சேர்ந்தாம இதுவும் பெரிய பாதிப்பு, ஒரு பெரிய வெற்றிடம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இப்படியான புலம்பெயர்க்கு போறாங்க இளமாக்கள், அவர்கள் தான் இன உற்பத்தியின் முக்கியமான பொறுப்பை உடையவர்கள். அவர்கள் எல்லாம் போயிட்டுனாங்க. அப்ப நீங்களும் கதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு அரை மணி காலத்துக்குள்ள 2-3 பேர் வெளியில போயிருப்பினோம், அல்லது பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி இருப்பினோம், அல்லது பிளைட்ல இருப்பினோம். இல்ல நாங்கள் இப்போ நானும் இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துக்கும் போயிருக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு குட்டி யாழ்ப்பாணம் என்று சொல்ற இடங்கள் இருக்கும். ஸ்காப்ரோவில்
ஸ்காப்ரோவிலேயும் இருக்கும், பாரிஸ்லேயும் இருக்கும், ஜெர்மன்லேயும் இருக்கும், சுவிஸ்லேயும் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். அது மாதிரி நாங்கள் கொழும்புக்கு போனோம்னா கொழும்புல பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு இப்போ யாழ்ப்பாணத்தில் கொடுத்தபடியே கொஞ்சம் குறைஞ்சிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கூட்டு குட்டி யாழ்ப்பாணம் தான். அங்கே தமிழுக்கு தான் கணக்க கேட்கும். எங்கே பார்த்தாலும் தமிழர்கள்லாம் இருப்பீங்க. அவ்வளோத்துக்கு பாஸ்போர்ட் அந்த விஷயங்கள் ஒரு இலங்கை என்ற சனத்தொகையில் பாஸ்போர்ட் எடுத்தவர்களின் வீதாசாரம் கொண்டு போய்க்க நாங்கள் முன்னுக்கு நிற்போம் நினைக்கிறோம். முழு தமிழர்கள்ட்டையும் பாஸ்போர்ட் இருக்கு. சிங்கள மக்கள்கிட்ட அப்படி இல்லை. பாஸ்போர்ட்னா என்னென்னு தெரியாத மக்கள் கிராமங்கள். ஸோ என்னென்றால் எல்லாரும் தயாராக தான் இருக்கணும். இப்போ அண்மையில் ஓடி ஒரு இது நான் பார்த்தேன் ஒரு சமூக வலைத்தளத்தில் இந்த 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 அண்மை காலத்தில் இந்த இலங்கை பொருளாதார நெருக்கடி காலத்தில் கொஞ்சம் பேர் இந்த மன்னாரால் போட்டு வந்தாங்க. இந்தியா சொர்க்கம்னு சொல்லிக்கொண்டு இந்தியாவில் பொருளாதார நெருக்கடியில் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி அங்கே போனவே இங்கே ஒரு கேம்பில் விட்டுருக்கணும். அந்த இது அங்கே போராட்டம் நடக்குது. எங்களை திருப்பி அனுப்புங்கோ. எங்களை வந்தார்கள் 13 குடும்பங்கள் திரும்பி போயிட்டான். பாருங்க, போனதும் சட்டவிரோதம், வந்ததும் சட்டவிரோதமா போயிட்டா. எங்களை விடுறாங்க இல்லை. இந்த கியூ பிரான்ச்காரனும் போலீஸும் எங்களுக்கு நெருக்கடி ஒன்று அவன் போராட்டத்தை ஒரு வீடியோ எடுத்து ஒரு கமைவளத்தில் போட்டிருக்காங்க. கடும் கோவம் தான் வந்தது. பொருளாதார நெருக்கடியிலே ஒரு 100 குடும்பம் போயிட்டா சரியா? இலங்கையில் பொருளாதார நெருக்கடி நீங்கிடுமா? இல்லை, பொருளாதார நெருக்கடி நாட்டுக்கு வர்றது அது இயற்கை. இதுக்காக புலம்பெயர்ந்து போகிறது எவ்வளவு கொடுமைன்றது அவன் இப்போ போய் அங்கே போய் விளங்கினேன். எங்களை விட அங்கே மோசமாக இருக்குது மக்கள். இது இந்த இக்கரைக்கு அக்கறை பயிற்சி என்ற கனவுகளுடன் எங்களுடைய அகலெல்லாம் வெளிநாட்டுக்கு போனால் அங்கே ஒரு சிறப்பான செழிப்பான வாழ்க்கை வாழலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அண்மை காலங்களில் போனாக்கள் எல்லாம் ஸ்காப்ரோ அல்லது லண்டன்லேயோ அல்லது கனடாவிலேயோ அல்லது ஐரோப்பிய நாடுகளில் கோயில்கள்லாம் சாப்பிடணும் வேண்டும், தங்கினம் வேண்டும் கேள்வி. அந்த அதுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நெருக்கடி அந்தந்த நாட்டு மக்களுக்கு, அந்த நீண்ட காலமாக வேறு நாடுகளில் இருந்து போயிருக்கிறார்களுக்கு, ஈவன் ஈழத்தமிழர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு எவ்வளவுதான் இருந்தாலும் மக்கள் போறதை நிப்பாட்ட போறீங்க. ஏர்போர்ட்ல நீங்கள் பார்த்தால் தெரியும். ஏர்போர்ட்டும் பாஸ்போர்ட் ஆஃபீஸும் சாட்சி. ஒரு சீனியர் தமிழ் இமிகிரேஷன் ஆஃபீஸர் என்கிட்ட சொன்னார், இப்படி போனால் அங்கே நிற்க போகுது சரம். ஒரு நாளைக்கு 200-300 தமிழர்கள் புலம்பெயர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஸ்பான்சர்ல போயினோம். ஸோ இவள் வரப்போறது இல்லை, டூரிஸ்டா போயில் ஒரு தரம் என்று சொல்லி சொன்னார். ஜெர்மன் போன்ற நாடுகள் வந்து கல்விக்காகவும் தொழில் என்ன இந்த நாடுகள்ல ஐரோப்பிய நாடுகள்ல மக்கள் தொகை எண்ணிக்கை வீழ்ந்து கொண்டு வருது. அதாவது வடக்குல எப்படி தமிழர்களுடைய எண்ணிக்கை விழுதோ அதே போல ஐரோப்பாவில அங்க உள்ள ஐரோப்பியர்களுடைய எண்ணிக்கை வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது. அப்ப அவர்கள் வயதடைந்து கொண்டு வரார்கள். அவர்களை பராமரிக்கிறதுக்கு, அந்த நாட்டை வளம்படுத்துறதுக்கு இளையவர்களுடைய தேவை அதிகரிச்சிருக்கு. இவர்கள் எல்லாம் வந்து ஆசிய நாடுகள்ல கடைபிடிச்சிருக்கிறார். மக்களுடைய நகர்வை வந்து நீங்கள் தடுக்க முடியாத ஒரு நிலைமை கொண்டு இருக்கும். என்றால் இங்க மக்களை வச்சிருக்கிறதுக்கான எந்த ஒரு கட்டுமானமும் இல்லை வடக்குல. இல்ல என்னென்றால் இதை கண்டுபிடிக்கிற ஒரே வழி இளம் சமுதாயத்தினருக்கான தொழில் வாய்ப்பு என்பது ஒரு முக்கிய பிரச்சனை. அதால நான் சொல்றேன் என்றால் இந்த பிரச்சனையை நாங்கள் கழிச்சு கொண்டு போயிடாது, நீண்ட காலத்துக்கு கொண்டு போயிடலாம். இப்ப சிலர் சொல்லினோம் எக்ஸ்ட்ரீம், நீங்க சொன்ன எக்ஸ்ட்ரீம் கனவுலக தீர்வுகளை பற்றியெல்லாம் கதைக்கணும். அது எங்களுக்கு விருப்பம். நாங்களும் ஆயுதம் ஏந்தி போராடினாங்கள், தனிநாடு கேட்டு போராடினாங்கள், தனி இளம் அமைக்கிறதுக்கு போராடினாங்கள், ரத்தம் சிந்தின நாங்கள். எங்களுக்கு விருப்பம் அதுக்கு தனி நாட்டுக்கு ஒரு நிகரான தீர்வு கொண்டு போகணும். ஆனால் அது அடைய வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இழந்து போட்டு இந்திய நிலையில அதுதான் கோஷமா வச்சுருந்தோம்னா எங்களோட அடுத்த தலைமுறைக்கும் ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. அடுத்தடுத்த தலைமுறை இங்கே நாட்டில் இருக்குமான்னு சந்தேகம் தான். மோசமாக நிறுத்தப்பட்டாலும் ராஜபக்ஷ இந்த யுத்தத்தை நிறுத்தி இருக்காட்டி, இந்த யுத்தம் 2050 வரைக்கும் தொடர்ந்திருந்தால் அல்லது ஒரு 2030 வரைக்கும் தொடர்ந்திருந்தாலே நாங்கள் மக்கள் தொகையில கணிசமான மக்கள் தொகைய வெளியில போயிருக்கும். சரி. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு அழிவு கூடாது நின்றது. அதுல தாக்கம் தான், அதுல வலிதான் மக்கள்கிட்ட இருக்கு. அந்த வலியை தான் இந்த போலி தேசிய அரசியல்வாதிகள் தங்கள் அரசியல் முதலீடுகளாக வச்சிருக்கிறார்கள். அந்த வலியை நாங்கள் ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா பாருங்க, எல்லா நாடுகளும் யுத்தமும் சண்டையிலும் மீண்டு வந்து இன்றைக்கு எங்கேயோ அபிவிருத்தியை நோக்கி போகுது. நாங்கள் ஈழத்தமிழர்கள்லாம் இவ்வளவு பெரிய அழிவுகளில் இருந்து மீண்டு இன்றைக்கு 17 வருஷமாச்சு ஒன்றுமே இல்லாம இருக்கிற சமூகம், ஒரு கையில ஒன்றுமே இல்லை இருக்கிற மாகாண இந்த கிவுலோயா திட்டத்துல இந்த 1400-1600 குடும்பங்கள்ல கணிசமான தமிழர்களை குடியேற்ற சொல்லி நீங்கள் கேட்கலாதான். அதுல என்ன தவறு?
இல்ல அது எங்கட இல்லத்திலே இப்ப முதல் காடழிக்கிறதுக்கு நாங்கள் எதிர்க்கிறோம். நாளை இப்ப என்னென்றால், நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்கட தமிழர்களின் உறுதிக்காணிகள கூடி பல இடங்கள்ல இங்கல வன்னி பிரதேசங்களா இருக்கலாம். வன்னி பிரதேசம் யாழ்ப்பாணத்துல இல்ல. வெள்ளக்கல்ல போட்டு தங்கட இடம் என்று சொல்லி ஆக்கிரமிச்சு கொண்டு, குடியேற்றத்துக்காக எங்கட நிலங்களை ஒரு பகுதியை அழிச்சு சிங்கள குடியேற்றங்களை செய்ய முற்படுது. அதுல நீங்கள் தார கொஞ்சம் காணிகளுக்காக நாங்கள் அரச மண்டியிடலாம் ஒட்டுமொத்தமான காடழிப்பை நிப்பாட்டுங்க. இப்ப நீங்க சொல்லி கேட்க போறதுல தான் உங்கள் தமிழ் தலைமைகள்கிட்ட இந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கான பலம் இருக்கா? இல்ல அதுதான் அது 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 இப்ப பலம் இருக்கான்னா நாங்கள் என்ன இதுக்காக ஒரு ஆயுத போராட்டத்தை ஆரம்பிக்க முடியாது. அரசியல் பலமும் இல்ல தானே? அரசியல் பலமும் இல்ல, அது சரி. ஆனால் அப்ப என்ன செய்யணும் நீங்கள்? ஒரு இனத்தின் நில உரிமையை நிலைநாட்டுவதற்கான போராட்டத்தை சர்வதேச சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளும் தானே. சர்வதேசம் கருத்தில் எடுக்கணும். நான் சொல்ல தேவையில்லை. உலகத்திலே எங்கேயாவது இடத்துல நீதி நியாயம் நேர்மை என்ற அடிப்படையில ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதா? அதுதான் இப்ப பிரச்சனை என்னென்றால், இன்றைக்கு பிரம்போட இருக்கிற ஆக்கள் எல்லாம் ஒரு நாட்டின் இறமையே இல்லாமல் ஆக்குற ஆக்கள்கிட்ட போய் என்ன நீங்கள் 4000 ஏக்கருக்கு நியாயம் கேட்கிறன்றது நீங்கள் நியாயமான கேள்விதான். அது நான் ஏற்றுக்கொள்றேன். இதை விட என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்க. இப்ப அரசுகிட்ட போய் மண்டியிடலாது. அரசுக்கு பொறுப்பு இருக்குதானே ஒரு இனத்தின் தனித்துவத்தையும் அவர்களது கௌரவமான இருப்பையும் பாதுகாக்க வேண்டும் என்றது ஒரு பொதுவான விடயம் தானே. சரி, அதுல இன்னும் கூட பொறுப்பு அப்படி என்று பார்த்தா, நீங்கள் தமிழ் மக்கள் இன்னொரு தமிழ் மகனை நியாயமா நடத்தணும்ன்றதும் உங்களுக்கு ஒருத்தரும் சொல்லி தர தேவையில்ல தானே. நாங்க இவ்வளவு காலம் அப்படி நடத்தையில தானே. அப்ப இந்த நீதி நியாயப்படிதான் எல்லாம் நடக்கும் என்ற ஒரு முடிவுக்கு நாங்க வரையலாம். இல்ல இது அது சரி. உள்ளக ஜனநாயகத்தன்மையும் உள்ளுக்குள்ளேயே நாங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா அப்புறம் என்ன சிங்களோட போய் நாங்கள் கேட்கிறது. அது இது இப்ப என்னென்றால், இதெல்லாம் இப்போ போஸ்ட்மார்ட்டம் செய்து பார்த்தால் கடைசியா மிஞ்சுறது உங்களுக்கு எந்த தகமையும் இல்லை. தமிழ் இனத்துக்கு ஒன்றும் கதைக்கிறதுக்கே தகமை இல்லை என்றதுதான் முடிவுக்கு வர முடியும். அப்படி போயிடாது. இருக்கிற சமூகத்தை, இருக்கிற தலைமுறையை, ஒரு எதிர்காலத்தை கிளிநொச்சியில உள்ள மருத்துவமனையில உள்ள மலசல கூட கழுவுப்படையில ஒன்று கழுவுறவர் கழுவையில அதை பார்க்கிறவரும் சொல்லி கழுவையில அல்லது கழுவுறதுக்கு ஆள் இல்லை. அதே மாதிரி வேலி அடைக்கிறதுக்கு ஆள் இல்லை, வயதுகளை வச்சு பாக்குறதுக்கு ஆள் இல்லை, நர்ஸுக்கு ஆள் இல்ல, டாக்டருக்கு ஆள் இல்ல. எங்க இருந்து இப்ப வடக்குல இருக்கிற 1500 வேலையாட்கள் தேவை இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ல ஆள் இல்ல. பொருளாதார நடவடிக்கைகள் எதுவும் இல்லாமல் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் வடக்கு கிழக்கு எங்க போகும்? இல்ல அதுக்குத்தான் இப்ப ஒரு தீர்வு கூடாக ஒரு அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்கி விரைவாக எல்லாருக்கும் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்ப நீங்க சொன்ன வெற்றிடங்கள்லாம் சரி, மலசல உலகத்துக்கு ஆக்கள் இல்லை. ஆனால் அந்த அந்த இடவழியல் காடரை எந்த அரசு இப்ப இந்த பொருளாதார நெருக்கடி அரசா விடுவோம். பிரைவேட் செக்டர்லயும் வேகன்சி இருக்கு தானே, ஆக்கள் இல்ல தானே. கிளர்ச்சியில எத்தனை கடையில ரெஸ்டாரண்ட்ல ஆக்கள் வேலைக்கு ஆக்கள் இல்லாம இருக்கணும். எங்க இருந்து நிரப்ப போறீங்க? இல்ல அந்த விடயத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். ஏராளமான தொழில் வாய்ப்புகள் இருந்தும் அவர்கள் அந்த தொழில் துறையில போய் தங்களை முன்னேற்றி கொள்ளணும் என்றதுல இளம் சமுதாயம் கொஞ்சம் பின்னுக்கு தான் நிக்குது. அதை நான் ஏற்றுக்கொள்றேன். அவைகள் இப்ப என்னென்ன அலங்கள்ட அந்த சமூக குணாம்சம் ஒரு பிரச்சனை. நான் இது படிச்சுன்னா நான் இந்த ஜாப் தான் என்னால செய்ய முடியும், இந்த ஜாப் செய்ய முடியாது. இதை செய்யறதுக்கு யாரோ ஒரு ஆள் வரத்தானே வேணும் தோழர். அது சரியோ வருத்தாம அது வந்தே ஆகணும்ன்ற நிர்பந்தம் இப்ப கணக்க வந்துட்டு. ஏனென்றால் எல்லார்ட்டையும் காசு இல்லை. ஏதாவது தொழில்துறை நிராகரிச்சு கொண்டிருக்கவே இறுதி கட்டத்தில் அதுக்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்ற நிலைமை வரணும். ஏனென்றால் சண்டை முடிஞ்சு நான் நினைக்கிறேன் 17 வருஷத்துல ஒரு முதல் 5 வருஷத்துல தொழில் வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. மிச்சம் 12 வருஷமும் தமிழ் அரசியல் தரப்புகள் இந்த மக்களுக்கான தொழில் வாய்ப்புகள் இந்த மண்ணிலேயே இருந்து அவர்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்று தாங்களும் இந்த சமூகத்தின் ஒரு சிறந்த பிரஜைகளாக செயல்படுறக்கூடிய வழிவகைகள் செய்து கொடுக்கப்படவில்லை. அது நல்லாட்சி காலமா இருக்கலாம், பிறகு வந்த ரணில் ஆட்சியா இருக்கலாம், கோட்டபாய ஆட்சியா இருக்கலாம். அரசாங்க உத்தியோகத்தையே விட்டுட்டு வெளிநாட்டுல சாதாரண வேலை செய்யணும் தானே. கார் இந்த டாக்ஸி ஓடுறது அப்படியான வேலையெல்லாம் செய்யணும். இல்ல என்னென்றால் இந்த இதுதானே பிரச்சனை. டாலர்ஸுக்கும் பவுண்ட்ஸுக்கும் மதிப்பு இருக்குதானே.
இங்க வந்துமே அரச உத்தியோகத்தில் இருக்கிறார்களுக்கு இந்த கணவனும் மனைவியும் கூடி அரச உத்தியோகம் இருந்தாலும் அவர்கள் ஒருதர் லோன் எடுத்திருப்பார், மற்றவற்ற சம்பளத்தில் இருக்கு. அந்த ஒருதட்ட சம்பளம் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுக்கும் இன்றைக்கு எல்லாம் காசு தானே. கல்வி காசு, வைத்தியம் காசு, எல்லாத்துக்கும் காசு இருந்தால் தான் முடியும். கல்வி எல்லாம் வந்து சும்மா இலவச கல்வி, அரச பாடசாலைகள் எல்லாம் பேரே தவிர அரச பாடசாலைகளே பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கிட்ட பிடுங்குற நிலைமைதான் இருக்கு. நாங்கள் வடக்கு கிழக்குல இருந்து தெற்குக்கு போறோம், வெளிநாட்டுக்கு போறோம். தெற்குல உள்ளவன் இந்த காஞ்ச வறண்ட பூமிக்கு வாரான். இதுல நான் எனக்கு விளங்கல, உண்மையிலேயே தெரியல அது இந்த லொஜிக் என்ன. என்ன டூரிஸ்டா வராது சொல்றீங்களோ? இல்ல இல்ல இல்ல, குடியேற்றத்துக்கு தான் வரப்போகுதுண்டா. நாங்கள் இங்க இருந்து வெளியேறுறோம், தெற்கு நோக்கியும் வெளிநாட்டுக்கும் போறோம். தெற்குல உள்ளவன் இந்த வறண்ட பிரதேசத்துல சீவிக்கலாம் வாரானா? இல்ல, அவங்களுக்கு நெருக்கடி வந்துட்டு, இட நெருக்கடி வந்துட்டு. என்னென்றால் எங்கட இனத்தின் வீதாசாரத்துக்கு ஏற்றதை விட பெரும் பகுதி வெளியேறி கொண்டிருக்கு. சிங்கள மக்களும் தொழில் வாய்ப்புக்காக மிடில் ஈஸ்டுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் போய் அவர்கள் ஒரு விடுமுறை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் போறார்கள். அவர்கள் திரும்பி வாரார்கள். இப்ப தென்னிலங்கையில வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா முந்தி 40 மாடி 50 மாடி குடியிருப்புகள் எல்லாம் கொழும்பு நகர மையப்படுத்த இருந்தது. இன்றைக்கு பார்த்தோம்னா எல்லா நகரங்கள்லையும் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் வரவழைக்கிறேன்னா நிலப்பிரச்சனை பெரிய பிரச்சனையா போய்கொண்டிருக்கு. இருக்கிற இலங்கை தீவு தானே, அதுக்குள்ளே ஏராளமான 1600 குடும்பங்களையும் தமிழ் குடும்பங்களுக்கே வந்த மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க, இத்தனை குடும்பங்கள் போய் அதுல குடியிருக்க தயார். தமிழ் குடும்பங்கள் 1600 குடும்பங்கள் வந்தாலும் கூடி நான் அந்த பேரண்டு வந்தாலும் கூடி அந்த எங்களுக்குரிய வெங்கட மாவட்டத்துக்குரிய பிரதேசத்தை குடியேற்றுறது, தமிழ் மக்களை கூடி நாங்கள் காடழிச்சு குடியேற்றுறது இருக்கிறோம். இங்கேயும் கூடி வன்னி பிரதேசங்கள்ல சில காடுகள் சில அரசியல் செல்வாக்குகளுக்கு கூடாக அழிக்கப்பட்டு காடுகள் பிடிக்கப்பட்டது. அதை நாங்கள் எதிர்த்து தான் இருக்கிறோம். ஏன்னா காடு அழிப்பு என்பது ஒட்டுமொத்தமான சமூகத்துக்கு பாதிப்பு. காடுகள் எல்லாம் அழிக்கக்கூடாது. ஆனா இப்ப இங்க பிரித்தானியாவிலேயே என்ன பர்மிங்ஹாம்ல இருந்து லண்டனுக்கு ஃபாஸ்ட் ட்ரெயின் வரணும் என்றால் சில பிரதேசங்கள்ல இருக்கிற காடுகள் இதுகள் அழிக்கப்படும் தான். அதுக்கு பதிலீடானதுகள் செய்யணும். நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடல், நினைக்கிறது ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல் என்று நினைக்கிறேன். எங்கட பிரச்சனைகளை நாங்கள் ஒரு உடைச்சு பார்க்க வேண்டி இருக்கு. சரி, இப்ப நாங்கள் கடந்து வந்த பாதை, கடந்து வந்த தவறுகள், அந்த தவறுகள்ல இருந்து கற்றுக்கொண்டு எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற ஒரு தமிழ் அரசியல் தான் தேவை இன்றைக்கு எங்களுக்கு. நாங்கள் கடந்த காலங்களையும் இதை மூடி மறைச்சு கடந்த கால தவறுகள்ல இருந்து விடுபடாமல் இன்னும் குதர்க்கமான ஒரு நிலப்பாடுகளை வச்சிருந்தோம் என்றால் இந்த இனத்தின் இருப்பு விரைவில் காணாமல் போயிரும். உண்மையிலேயே இந்த வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய புள்ளி விவரங்கள்ல விரல் நுனியில வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி என்ன நீங்களா தான் இருப்பீங்க. நீங்கள் பாராளுமன்றத்துல இருந்த காலகட்டத்திலையும் சிறந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கான விருதையும் பெற்றிருக்கீங்க. என்னுடைய கேள்வி, நீங்களே வடக்கு 2050 என்ற மாதிரி ஒரு அடுத்த 15 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு வடக்குல இருக்கிற தமிழர்களுடைய நிலை எப்படி இருக்க வேணும், எப்படி மாறணும் என்றது சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு மாநாட்டை தமிழ் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஏன் அப்படி ஒரு சிந்தனையை கொண்டு வரக்கூடாது? என்ன விஷயமோ நாங்கள் அதை பற்றி யோசிக்கணும். ஏனென்றால் இந்த எதிர்கால ஈழத்தமிழர்கள், வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அரசியல் தான் எங்களுக்கு தேவை. கடந்த காலத்தை பற்றி போஸ்ட்மார்ட்டம் செய்து பார்க்கிற அரசியல் இப்போ காய்ச்சி கொண்டு ஒருத்தர் எதிர்காலம் என்ன இவர்களுக்கு எதிர்காலம் என்ன? இனி இப்ப புலம்பெயர்வு வாக்கு வங்கிய மட்டும் இல்லாமல் உண்மையிலே கல்வியலாளர்கள் எல்லாம் சேர்ந்து அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து வாக்கு அரசியலுக்கு அப்பால தமிழ் மக்களுடைய எதிர்காலம் அடுத்த 25 ஆண்டுகள்ல நாங்களுக்கு சமூக மட்ட அமைப்புகள் என்று கனவே இருக்கணும். ஆனால் அவர்கள் எல்லாரும் இந்த சகதி அரசியலுக்குள்ள புகுந்து குழப்பங்களை விளைவிக்கிறார்கள்லாம் கூட இருக்கணும். பெரிய பந்தி எழுத்தாளர்கள், புதுசா தொடங்கி இருக்கிற ஆய்வாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், இவியல் எல்லாரும் வந்து மாறணும். இவியல் வந்து நீங்க இதில் விட்டுட்டு எதிர்கால மிஞ்சி இருக்கிற மக்களுக்கான எதிர்காலம் அவர்களுக்கு இந்த வடகிழக்கு எப்படி ஒரு சரியான பாதையில கொண்டு போறோம்னு சொன்னாலும் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஆய்வு அறிக்கை ஒன்றங்கள்ட்ட வச்சு அதை நோக்கி எல்லா அரசியலாக்களும் போகணும். அதான் முக்கியம். அதை நீங்க நல்ல விஷயம். அதை பற்றி நாங்கள்
நான் என்னுடைய சமத்துவ கட்சிக்குள்ளே இதை விவாதத்தை ஏற்படுத்தி நாங்கள் ஏனைய கட்சிகளோட இதை பற்றி பேசுவோம். நிச்சயமா அது ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த கருத்து. கனவே இப்படி சிந்திக்கணும். இதுக்கு பூனைக்கார் மணிக்கட்டுற என்ற பிரச்சனை இருக்கு. நாங்கள் எல்லாரோடையும் பேசி புத்திஜீவிகள், இன்னும் மண்ணில் வாழக்கூடிய புத்திஜீவிகள், நியாயமா சிந்திக்கிற தரப்புகளோடையும் பேசி ஊடகங்கள் எல்லாம் இதில் ஒத்துழைப்பு கோரி நாங்கள் இந்த ஒரு இதை கொண்டு போகணும். நிச்சயம் அதை இலக்காக வச்சு செயல்பட்டால் ஓரளவுக்காவது இனம் நிமிர முடியும் என்பதுதான் நிச்சயமா. என்னுடைய நான் அந்த புள்ளியோட இந்த நீண்ட உரையாடலை நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். உண்மையிலேயே மிக வெளிப்படையாகவும் உண்மையான நிலைமைகளை வெளிப்படுத்துறதாகவும் இந்த உரையாடல் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவங்க மிக்க நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.